இந்த விடுதலை சிறுத்தைன்னு ஒரு தேச விரோத தீய சக்தி. விசிக கட்சி தேச விரோத தீய சக்தி என கூறி பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இந்த விடுதலை சிறுத்தைன்னு ஒரு தேச விரோத தீய சக்தி இருக்கு. அதனுடைய ஒரு நிர்வாகி பேசும்பொழுது தமிழகத்துக்கு மாண்புமிகு பிரதமர் வரும்பொழுது அவரோட வெஹிக்கிளையே நான் அட்டாக் பண்ணுவேன்னு. ஆனால் என்னவோ சிறுத்தை என்ன அந்த தீய சக்தியை இன்னி வரைக்கும் கைது பண்ணலை. அதாவது இங்கே மாவட்ட நிர்வாகம் எவ்வளவு தூரம் ஹிந்து விரோதமாக இருக்குது. இங்கே உள்ளூர் ஹிந்து பெண்கள் 17 பேர் கைது பண்ணி வச்சுருந்தாங்க. அன்றைக்கி கூட நான் வந்திருந்தேன். அன்றைக்கே நான் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட சொன்னேன், நீங்கள் இந்துக்களுக்கு விரோதமாக மேலே நடக்கிற விஷயங்களை நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறது இல்லைன்னு அன்றைக்கே சொல்லியிருந்தேன்னா, இந்த கள்ளத்தி மரத்தில் எப்படி இது தர்கா கொடி கட்ட முடியும்? ஏன்னா 1931 பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட்டு ரொம்ப தெளிவாக இருக்குது. அது தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முஹம்மடன்ஸ். அவங்க தர்காங்கிற வார்த்தை கூட அந்த தீர்ப்பில் பயன்படுத்தலை. தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முஹம்மடன்ஸு அவங்களுக்கு மொத்தம் இருக்கிற அதிகாரமே 33 சென்ட்டு தான். அதில் நீங்கள் 1923 ஆகஸ்ட் 25 டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட் வருது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பிரிவி கவுன்சில் இன் டோட்டோ அப்ரூவ் பண்ணியிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க? தி ஸ்டேட்டஸ் குவோ ஷுட் பி மெயின்டைன்டுன்னு. அதனால் 1923 ஆகஸ்ட் 25 இருந்த நிலையிலே இன்றைக்கி அந்த தர்கான்னு சொல்கிற கட்டடம் தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முஹம்மடன்ஸ் பராமரிக்கப்பட்டிருக்கா? அதுக்கு மேலே எனக்கு இன்னும் தகவல், மேலே இன்னும் சில பணங்களை போச்சிருக்கானுங்கன்னு. ஏன்னா இந்த அரசாங்கமே பணம் புதைக்கிறார் சார். காரணம், இந்துக்களுடைய புனிதமான தீபத்தூணை இந்த சட்ட மந்திரின்னு சொல்கிற ஒரு சட்ட ஞானமே இல்லாத நபர் ரகுபதி அதை என்ன சொல்கிறாரு? பணம் புதைக்கிற இடத்துல தான் பணம் புதைக்கணும். ரொம்ப நியாயம். அப்படின்னா கருணாநிதி இறந்து போன உடனே கண்ணம்மாப்பேட்டைக்கு தானடா போயிருக்கணும். நீங்கள்லாம் எதுக்கு கடற்கரைக்கு ஓடுறீங்க? கண்ணம்மாப்பேட்டைக்குள்ளே போயிருக்கணும். பணம் புதைக்கிறதுனால பணம் புதைக்கிற இடத்துல பண்ணணும். ஆகவே ரகுபதி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.